ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை கொரப்பாக அரைச்சிட்டு இருந்தலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேயே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எல்லா பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கங்கே இந்த மாதிரி பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் மீதி பொருளை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்க்கறதுனால இந்த உருண்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வடை மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ உருண்டைகள் எல்லாம் நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம இந்த அளவுக்கு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே குழம்பு மிளகாய்த்தூள் நான் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதுவும் தனியாக இருக்கட்டும். அடுத்தது குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்க எண்ணெய் நல்லெண்ணெய். ஏன்னா புளி சேர்க்குற எல்லா குழம்புமே நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே நல்லது. இப்போ எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சூடு, அதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1-2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் பூண்டு இதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதோட டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொதித்து வரட்டும். அப்போ தான் புளியோட அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் அதாவது புளியோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இது கூடவே சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கணும். அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் நமக்கு கிடைக்கும். உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் உருண்டைகள் வெந்துடுச்சு. இப்போ கரண்டி போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடாமல் இது போல் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் இருக்கும் நமக்கு. இப்போ இது போல் லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். அப்போ தான் உருண்டைகள் எல்லாம் வெந்து வரும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு உருண்டைகளும் வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இது சாதத்து கூட வந்து இந்த உருண்டைகளை வச்சு அது கூடவே வந்து ஒரு 2 அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.